இயேசுவின் சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் பேய் பிடித்த தன் மகளை குணமாக்கும்படி கதறிய தாயிடம் ஆண்டவர் இயேசு கூறுகிறார், அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும். ஆண்டவர் இவ்வார்த்தைகளை சொன்ன அந்நேரமே அச்சிறுமி குணமடைந்தார் என்று வாசிக்கிறோம். ஆனால் இந்த அற்புதம் உடனே நடந்து விட்டதா? அந்த தாய் கேட்டவுடனே அவள் விரும்பியது கிடைத்து விட்டதா? இல்லை. அப்பெண்மணி தன் மகளுக்காக கதறி அழுது இயேசுவிடம் கெஞ்சிய போதும் இயேசு ஒரு வார்த்தை கூட மறுமொழி சொல்லவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்பெண்ணுக்காக சீடர்கள் கூட ஆண்டவரிடம் வேண்டினார்கள். அப்போதும் ஆண்டவர் மறுக்கிறார். அதற்கு ஒரு காரணத்தை சீடர்களிடம் சொல்கிறார். அதன் பின் அப்பெண்மணி இயேசுவின் முன்னால் வந்து பணிந்து தனக்கு உதவும்படி கெஞ்சி கேட்டபோதும் ஆண்டவர் மறுக்கிறார். சீடர்களிடம் சொன்ன அதே காரணத்தை அப்பெண்ணிடம் சொல்கிறார். மிகவும் கடுமையான வார்த்தைகளில் சொல்கிறார். பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல. இத்தகைய கடுமையான வார்த்தைகளை இயேசு எளிய மக்கள் யாரிடமும் பயன்படுத்தியதில்லை. இப்போது ஏன் சொன்னார்? அந்த பெண்ணின் பெரிய நம்பிக்கையை உலகத்தார் முன்பு நிரூபிப்பதற்காக. அவமானகரமான வார்த்தைகளை கேட்ட பிறகும் அப்பெண்மணி கோபம் கொள்ளாமல், மனம் உடைந்து போகாமல், தன் தாழ்ச்சியை கைவிடாமல் பணிவுடன் தன் கோரிக்கையை வைக்கிறார். இதுதான் நம்பிக்கை. அம்மா, உம் நம்பிக்கை பெரிது என்று ஆண்டவரால் பாராட்டப்பட்ட அவளது பெரிய நம்பிக்கை. நமக்கும் நம் வாழ்வில் சாதாரண நம்பிக்கை அல்ல, இந்த பெண்மணியின் பெரிய நம்பிக்கை தேவைப்படுகிறது. நாமும் பல நேரங்களில் அவமானப்படுத்தப்பட்டிருப்போம், காயப்படுத்தப்பட்டிருப்போம், இகழ்ந்து ஒதுக்கப்பட்டிருப்போம். அதுபோன்ற சமயங்களில் நமக்கு தேவை இப்பெண்மணி காண்பித்த பெரிய நம்பிக்கை, விரும்பியவற்றை நிகழ்த்தும் பெரிய நம்பிக்கை. இன்றைய இறைவார்த்தைக்காக இயேசுவுக்கு நன்றி.